மீட்புறமா இருக்கிற இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்துல கடந்த மாதம் எல்லாம் கண்மணி போல காத்த நம் ஜீவனுள்ள தேவன் இது ஒரு புது மாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த புது மாதத்துல ஆகஸ்ட் மாதத்துல ஒரு புது அனுபவத்தையும் புது ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுத்து நடத்துகிற தேவனா இருக்கார். என் தேவ பிள்ளைகளே, ஓய்வு நாள் எப்படி நம்ம சபை கூடுகிறோமோ அதே போல வேதம் சொல்லுகிறது மாத பிறப்பு நாளிலே சபை கூடுகள் என்று சொல்லுகிறது. மாத பிறப்பு நாளிலே நாம் கூடி ஜெபிக்கும் போது, இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது, இந்த மாதத்துக்கு உண்டான தேவைகள் எல்லாம் அவர் சந்தித்து நடத்துகிற ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கொடுத்த வார்த்தையை, இந்த மாதத்துக்கு உண்டான வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 48ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, அல்லேலூயா, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. உனக்கு எது பிரயோஜனமா இருக்கிறதோ அதை உனக்கு போதித்து உன் வழிகளிலே உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே என்று சொல்லுகிற ஒரு ரட்சகர் உண்டு, ஒரு மீட்பர் உண்டு. என் தேவ பிள்ளைகளே, உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் அவர். அடுத்து பாருங்க, சொல்லுகிறாரு, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். இப்படியாக உன்னை நடத்துகிற தேவனுடைய கற்பனைகளை கவனத்தோட கேட்டு நடப்பீர்களானால் அது உனக்கு நலமாக இருக்குமா? அப்போது உன் சமாதானம் நதியை போலவும், அல்லேலூயா, அல்லேலூயா, பாருங்க, உன் சமாதானம் நதியை போலவும். அப்போ சமாதானத்தின் ஊற்று யாரு? கர்த்தராகிய இயேசு. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நானே ஊற்று என்று சொல்லுகிறார். நீங்கள் நதியா இருங்க. என்ன ஊற்று, என்ன நதி? இது சமாதானத்தின் ஊற்று, இது சமாதானத்தின் நதியாக மாறுகிறீங்க. என் தேவ பிள்ளைகளே, சமாதானத்தின் ஊற்றை கொண்டு போய் உலகத்துக்கும் புறஜாதிகளுக்கோ வறண்ட நிலங்களுக்கோ ஈரமாக்குறதுக்காக நீ சமாதானத்தின் ஊற்றை பாய்கிற ஒரு வாய்க்காலாக மாறுகிற. என் தேவ பிள்ளைகளே, நீ ஒரு வாய்க்காலாக மாறுகிற. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், இஸ்ரவேலர்களே, நீங்க யுத்தத்துக்கு போயிருக்கீங்க, நீ யுத்தம் பண்றதுல நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. வறண்ட நிலமா இருக்கிறது, காஞ்சி போயிருக்குது, ஒன்றுமே இல்லை, வனாந்திரமா இருக்குது, காடு மேடா இருக்குது, நீரூற்றே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், வாய்க்காலை வெட்டு, வாய்க்காலை வெட்டு, ஊற்று வரும். எந்த ஊற்று? சமாதானத்தின் ஊற்று. அங்கு போர்க்காலத்தில் இருக்கும்போது அந்த அந்நிய ஜனங்க யுத்தத்துக்காக இருக்கும்போது அந்த வாய்க்கால் ஜலத்தினால நிரப்பப்பட்டது, ஊற்றினால நிரப்பப்பட்டது. என் தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உன் நிலைமை எப்படி இருக்குதோ தெரியாது, எந்த நிலையில் இருக்குதோ தெரியாது. ஆனால் உனக்கு முன்பாக ஒரு ஊற்று இருக்கிறது. நீ வாய்க்காலை மாறு, நீ வாய்க்காலாக மாறு. நீ வாய்க்காலாக மாறி வறண்டு போன புறஜாதிகளுக்கு அந்த ஊற்றை கொடுக்க கூறிய ஒரு வாய்க்காலாக இருக்கிற யாக்கோபே, நீ இஸ்ரவேல், நீதான் வாய்க்கால், நீதான். நீ ஒரு குளமா இருக்காத, பெற்றுக்கொள்ளுகிறது வைத்துக் கொள்ளுகிறது அப்படி அல்ல. நீ கொடுக்கிற கூட்டம், நீ பகிர்ந்து கொடுக்கிற கூட்டம். பரலோகத்தை நீ ஐஸ்வர்யத்தை, அவருடைய அன்போ, அவருடைய ஞானத்தையோ, அவருடைய கிருபையோ, அவருடைய தயவோ பகிர்ந்து கொடுக்கிற ஒரு வாய்க்காலாக இருக்கிற. குளத்துல ஸ்மெல் வந்துடும், குளத்துல தேங்கி கெடுக்கும். ஆனா ஆறு போல வாய்க்கால்களில் கடந்து போகும்போது அது புதுசா இருக்கும், புதுமையா இருக்கும். இன்றைக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். அதுக்குதான் சொல்றாரு, கர்த்தர் சொல்லுகிறாரு, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்போது உன் சமாதானத்தின் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போல இருக்கும். அல்லேலூயா. என்னையா வாக்குத்தத்தம்! நீ கர்த்தரை சேவித்தாயானால் இப்படியான காரியம், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல அது
இருக்குமா? அப்படி இருக்கும்போது நீ ஒரு வாய்க்கால், நீ நித்தியத்துக்காக நியமிக்கப்படுகிற இந்த தேவ பிள்ளைகளே, அவரை பற்றி கொள்ளுங்க, அவரை அண்டிக் கொள்ளுங்க. அவரே ஜீவனுள்ள தேவன். உன் பிரச்சனை அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது. உன் பிரச்சனைகள் பெரிய விஷயமே கிடையாது. பாருங்க, அடுத்து பாருங்க. அப்பொழுது உன் சந்ததி மணலத்தலையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அதில் அணுக்களத்தலையாகவும் இருக்குமா? அல்லேலூயா. இது யாருக்கு கொடுத்தார் வாக்குத்தத்தம்? ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் தேவ பிள்ளைகளே, மணலத்தலையாக உன் சந்ததி பெருகி கெடுக்குமா? நீங்க ஜீவ குளம் தங்கி இருக்கிற ஒளக்குளமாக இருப்பீங்க. அல்லேலூயா. இப்படியான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சந்ததி, வேறொரு சந்ததி பூமியில இருக்கா? வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், உன் வாழ்க்கையை மாற்றி போடுகிற தேவன். நீ செய்கிறது அவள் உடன்படிக்கைகளுக்கும் அவருடைய பிரமாணங்களுக்கும் கவனித்து நிதானமாய் செய்யும் போது நீ ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் நீ பங்குதாரா மாற. என் தேவ பிள்ளைகளே, இது அவருக்கு கொடுத்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு இது உனக்கு கொடுத்தது. யாரு எப்ப கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்ப நிறைவேறக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. அல்லேலூயா. பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேரை விட்டு ஓடி வாருங்கள், கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீரமாய் கூறி பிரஸ்தாபப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்திரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துங்க. போங்க, கேட்டுக்கொள்ளுங்க. அநேகமாக கேட்டு கேட்டு பிறருக்கு வெளிப்படுத்துங்க. நீங்கள் தீர்க்கதரிசிகளாக மாறுவீங்க. வெளிப்பாடுகளை கொடுக்கிற கூட்டமாக மாறுவீங்க. அவர் அவர்களை வனாந்திரங்களில் நடந்த போது அவர்களுக்கு தாகமாய் இருந்ததில்லை. கண்மலையில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தால் தண்ணீர் ஓடி வந்தது. அவர் கண்மலையின் ஊற்றுங்க. உனக்கு முன்னால ஒரு கண்மலை இருக்கிறது. அந்த கண்மலையானது தள்ளப்பட்ட கல்லு. அந்த கண்மலையானது உலகம் புறக்கணிக்கப்பட்டது. அதுதான் உன் ஜீவனத்துக்கு தலைக்கு மூலக்கல்லாக இருக்கிறது. என் ஜீவ பிள்ளைகளே, என் தேவ பிள்ளைகளே, கண்மலையின் தேவன், கண்மலையின் ஊற்று பெற்றுக்கொள்ளுங்க. துன்மார்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது துன்மார்கனுக்கு கிடைக்காது. அது உனக்கு நீ வாய்க்காலா மாறுகிற. நீ கொடுக்கிற கூட்டம் எதையும் வைத்துக் கொள்ளாதீங்க. கொடுங்க. கொடுக்கிறவன் பெற்றுக் கொள்ளுவான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் இவங்களை நடத்துவார். ஜெபிக்கலாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த ஜெபங்களை கொடுங்க. வியாதி உள்ளவர்களுக்கு ஜெபங்களை கொடுங்க. இந்த வார்த்தையை கவனிக்க சொல்லுங்க. இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம் உன் மூலியமாக நீங்க உங்க மூலியமாக நீங்க இன்றைக்கு ஒரு வாய்க்காலா மாறுங்க. இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றதுனால ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த மகா உன்னதமான பரிசுத்தமுள்ள நீதி தேவனே, கண்மலையின் ஊற்றே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வியாதிகள் இருந்தா சுகமாகட்டும், வறட்சிகள் இருந்தா செழிப்பாகட்டும் ஆண்டவரே, வருத்தங்கள் இருந்தா மகிழ்ச்சியாகட்டும் ஆண்டவரே. சமாதானமே இல்ல, கலகத்தில் இருக்கிற குற்றங்களுக்கு உம்முடைய சமாதானமே நீதியின் ஊற்றாக மாறட்டும் அப்பா. ஆசீர்வதிக்கிறார்கள். யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ அவர்களை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளட்டும், இப்பொழுதே பெற்றுக்கொள்ளட்டும். வாய்க்கால வெட்டுங்க. உன் ஆவியை கர்த்தருக்கு நேராக திருப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இது ஆசீர்வாதமா இருக்கும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வியாதியில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வறுமையில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கிற குடும்பங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வெறும் கேட்டால் போதும். அவருடைய வார்த்தையில வல்லம் இருக்கிறது. அது ஜீவ ஊற்று. God bless you.